ஹாய்டா. சுகா அது ஒன் ஷாட். இதை நான் சுகா பர்த்டேக்கு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தான் டைமே இல்லை இல்லையா. ஸோ இப்போ தான் வருது. ரொம்ப 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 லேட் விஷ். இது வரைக்கும் எந்த ஆர்மியும் எவ்வளோ லேட்டாக சுகாவுக்கு விஷ் பண்ணதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் தான் லேட்டாக விஷ் பண்ணது. அசிங்கமாக இருக்குது. பட் ஓகே, ஹாப்பி சுகா டே. ஹாப்பி பர்த்டே சுகா. ரொம்ப 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 லேட்டாக விஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜா அவசரமாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஒரு பயம், பிகாஸ் காலேஜில் ரேங்கிங்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, புது காலேஜ் வர. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு தயக்கத்தோட அப்படி கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுமே வரா. ஏண்டி இவ்வளோ ஸ்லோவாக கிளம்புற? அது எல்லாரணி, எனக்கு காலேஜ் போகிறது ஹாப்பி தான். பட் நீ எல்லோரும் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கியா? காலேஜ் போனால் அந்த ரேக்கிங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கள்ல, அந்த டார்ச்சர்லாம் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி, ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவளை பார்த்து சொல்ல, அவ்வளோ எனக்குமே பயமாக இருக்குது, வேறு வழி இல்லை, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கூப்பிட்றா. 1 இயர் மட்டும்தான், நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளும் சீனியர் ஆகிடுவோம், மறந்துடாத பயான் அப்படிங்கிற மாதிரி அவளை கூப்பிட, சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. நெக்ஸ்ட்டு காலேஜில் வந்து இறங்குறீங்க. அவள் பஸ்லேருந்து இறங்கிக்கிட்டே, நாளைக்கு காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நிறைய பேசினேன். அவங்களாம் என்ன திரும்ப சொன்னாங்க, இப்போ நம்ம போகிற காலேஜில் நிறைய ரேக்கிங் இருக்குமா, அது மட்டும் இல்லை இதெல்லாம் பண்ண சொல்லி டாஸ்க் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த காலேஜில் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியுமாண்டி அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, ஷாக்கிங்காக நீங்கள் அவளை பார்க்குறீங்க. ஏண்டி இப்படி பார்க்குற? நானே ஆல்ரெடி பயத்தில் இருக்கேன், இதில் நீ வேற இதெல்லாம் சொல்லணுமா? ஆமாம்ல, சாரி சரி பப்புலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் கூப்பிட்டுட்டு வரா. நீங்கள் காலேஜ்குள்ளே வரீங்க. ஹே என்னடி நம்ம சொன்ன மாதிரி எந்த ரேக்கிங் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டே வரீங்க. காலேஜில் எல்லாம் நார்மலாக போயிட்டு வந்துட்டு நிறைய பேர்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, கொஞ்சம் பேர்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் அவளை பார்க்க அவ்வளோ உங்களை பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் உள்ள போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லையா, எந்த கிளாஸ் உங்கள் 2 பேருக்குமே தெரியல. ஸோ ஒருத்தங்கிட்ட கேட்டு உங்கள் கிளாஸ் எங்கே இருக்குன்னு அங்கே போகிறீங்க. உங்கள் கிளாஸ் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. போய் அங்கே உட்காந்துக்கிட்டீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப நார்மலாக போகுது. வெளியே வரீங்க ஒரு ஹாப்பியில். பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கும் போயாச்சு. நீங்கள் அவகிட்ட என்னென்னமோ சொல்லி பயந்தோம்ல, இப்படிலாம் எதுவுமே கிடையாது பாரு, எவ்வளோ ஸ்மூத்தாக நடந்தது, பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டே வீட்டுக்கும் போயாச்சு. இதை பற்றி அம்மாக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இதை தானடி நானும் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் டிவியில் மட்டும்தாண்டி இருக்குது, நேரில் அதெல்லாம் நடக்காத, காலேஜில் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் டே காலேஜ் நேற்று மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக அப்படி ரெடி ஆகுறீங்க. வேகமாக ரெடி ஆகிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க. அவள் தான் எப்போவுமே உங்கள் வீட்டுக்கு வருவா. 2 பேரும் சேர்ந்து போவீங்க. இப்போ நீங்கள் அவள் வீட்டுக்கு போக அவள் இப்போ தான் கிளம்பிட்டுருக்கா. வெயிட் பண்ணியிருந்து 2 பேரும் நெக்ஸ்ட்டு காலேஜில் இருக்கீங்க. நேற்று பயத்தோடு உள்ள வந்திருப்பீங்க இல்லையா, இப்போ ஒரு ஹாப்பியில் அவள் கை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டான்ஸிங் வைபோட உள்ளே நடந்து வர ஒரு சவுண்டு சட்டால்னு திரும்பி பார்த்தா ஒரு பையன் இன்னொரு பையனை காது பூச்சி திருகிட்டு இருக்கான். என்னது இது? அவளும் பார்க்குறா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நீங்கள் பேசிக்கிட்டே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஒருத்தன், சரி அவள் காதை திருகினது போதும், நீ என்ன பண்ணுறா, உன் காதை எடுத்து சாரி உன் கையெடுத்து அவன் காது திருகு அப்படி சொல்ல, சனிய சொல்கிறத பண்ணுறியா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குச்சியை வர வச்சுருக்கான். ஸோ அதை கையில் எடுக்க, சரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அவன் காதை திருகுறான். ஷாக் ஆகிட்டு அப்படி நின்றுட்டீங்க. அவன் கத்துற சவுண்டு என் காதில் கேட்கல அப்படி சொல்ல அவன் இன்னும் வேகமாக திருக, நீங்கள் 2 பேரும் உங்கள் காதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவங்க பண்ணுறது உங்களுக்கு இங்கே வலிக்குது. இதுதான் பனிஷ்மெண்ட். நேற்று எல்லாரும் ஃப்ரீயாக இருந்தீங்கல்ல, ஸோ நேற்றுக்கும் சேர்த்து இன்னைக்கு ரேக்கிங் இருக்கு. யாரும் நாங்கள் சொல்கிற வரைக்கும் கிளாஸ்குள்ளே போகவே கூடாதுன்னு ஒரு சவுண்டு
அவ்வளவுதான், உங்க 2 பேருக்கும் உச்சாவே வந்துரும் போல. அந்த மாதிரி நடுங்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. என்ன பண்றதுன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. மெதுவா நகர்ந்து நீங்க நைஸா கிளாஸ்க்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றீங்க. ஒருத்தன் பெஞ்ச் மேல உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். காலேஜுக்குள்ள ஸ்மோக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த காலேஜை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. ஒரே வழிதான் இருக்கு, இந்த பக்கம் தான் போய் ஆகணும், நைஸா கிராஸ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்க அவ உங்க கையும் டைட்டா பிடிச்சிட்டு மெதுவா நடந்து போயிட்டே இருக்கீங்க, யாரையும் கண்டுக்காத மாதிரி. அப்படி ஒரு பர்சன் பைக்ல படுத்துட்டு இருக்கான். அவன் முகத்துல வெயில் படுதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்ல புக்கை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு காலை தூக்கி அவன் கால் மேலே போட்டு அப்படி ஹாயா படுத்துட்டு இருக்கான். நீங்க ரெனி அவனை பார்த்தா கண்டிப்பா நம்ம ஜூனியர்னு கண்டிப்பா அவன் தெரிஞ்சுப்பான். நம்ம ரொம்ப கேஷுவலா நடந்து போனோம், சீனியர்னு நினைப்பான். அப்பா பயந்த மாதிரி நடந்து போனா கண்டிப்பா நம்ம ஜூனியர்னு கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க காது திருகி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான் இல்லையா. அந்த சீனியரையும் ரொம்ப கேஷுவலா கிராஸ் பண்ணி போக அவனும் கண்டுக்கவே இல்லை. ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு கேர்ள்ஸ் ஏதோ பனிஷ்மெண்ட் இருக்கான். ஸோ அவனையும் ரொம்ப கேஷுவலா நீங்க கடந்து வந்துடுறீங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பைக் நிற்கிது. ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இவன் தூங்கிட்டு இருக்கான், நம்மளை கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கிராஸ் பண்ணி போகும்போது ஏய் ஒரு நிமிஷம், ஒரு சவுண்டு. எவன் கூப்பிட்டான்னு தெரியல. திரும்பி பார்த்துட்டு யாரும் தெரியல. நம்ம அதை பத்தி நினைச்சிட்டே பயந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு இது போல ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீ பயப்படாத வப்புல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூப்பிடுத்து உங்க காதுல விழலையா என்ன? இங்கவே பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுமா என்ன? திரும்பி பாக்குறீங்க, யாருமே காணும். அப்ப குரல் மட்டும் எங்க இருந்துடா வருது அப்படின்னு நினைக்கும் போது பைக்ல இருந்து படுத்துட்டு இருக்க அந்த பர்சன் கிட்ட வருது. நோட் பண்ணிட்டீங்க நீங்க. அவ மூஞ்ச பார்க்க, அவ உங்க மூஞ்ச பார்த்து எனக்கு தெரிஞ்சு இவன் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போதே அவன் ஃபேஸ்ல இருந்து அந்த நோட்டை எடுத்த மாதிரி எழுந்து உட்காந்து எவ்வளோ தைரியம் இருந்தா கிராஸ் பண்ணிட்டு போவீங்க அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஸ்டன்னு அவ்வளோதான். நீங்க ஒரு பயத்தோட நீங்க அவனை பார்க்க அவன் பைக்ல இருந்து ஜம்ப் பண்ணி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்க அவனை பார்க்குறீங்க. என்ன சொல்ல போறான் அப்படியும் இருக்கு, அலை வர மாதிரி அப்படியும் இருக்கு. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் எந்த கிளாஸ்? உங்க வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. பயத்துல நீங்க உறைஞ்சு போய் நிக்கிறீங்க. ஏய் உன்னதான் எந்த கிளாஸ்? வாய்ஸும் செம்மையா இருக்கு. ஸோ அவன் லைட்டா ஸ்மெல் பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட் இயரா சார் அப்படின்னு அவன் கிட்ட பேச ஆரம்பிக்க அவன் கிளாஸ் போ. சைலண்டா அவன் மூஞ்ச பாக்குறீங்க. ஏய் சொன்னது காதுல விழலையா? கிளாஸ் போ. 2 பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸுக்கு போக இங்க போறது அவன் திரும்பி உங்களை பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள இருக்கீங்க. ஏண்டி விட்டான்? எனக்குமே தெரியல ஏன் விட்டான்னு. சரி விடு, அதான் கேட்டால ஃபர்ஸ்ட் இயரானு, ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியருனால தப்பிச்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டானா என்ன? மந்து உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயரை தான் ராக்கிங் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று விட்டால, அது வரைக்கும் விட்டுரு, பேசாத. இப்போதான் அந்த பயத்துல இருந்து வெளில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா ரொம்ப ரிலாக்ஸா உங்க பெஞ்சில் போய் உட்காடுறீங்க. தண்ணி இருக்கு, ஒரு நிமிஷம் இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக் நோண்டிட்டு இருக்க. ஒரு 5-6 கேர்ள்ஸை உள்ள வராங்க. எல்லாரும் அவங்க வரதை பார்த்து எழுந்து நின்று குட் மார்னிங் சீனியர் அப்படி சொல்லும் போதும் சீனியர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி 2 பேரும் எழுந்து நிற்கிறீங்க. அந்த கேர்ள்ஸ்லாம் எல்லாரையும் உட்காருங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு கை காட்டிட்டு ஸ்ட்ரீட்டா நீங்கள் 2 பேர் தானே லாஸ்ட்டாக வந்தது? ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் சுடிதாரும் பார்க்குற ட்ரெஸ்ஸை, பிங்க் ட்ரெஸ்ஸு நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. உங்கள் சின்ன பிடிச்சி திருப்பி ஓ நீ தான் வச்சிருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க உங்களே பார்க்குறாங்க. என்னாச்சு சீனியர் சீனியர் அப்படின்னு நீங்கள் அவளுங்களை பார்க்க அவங்க ஹே முட்டைக்கண்ணி யோதாண்டி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல.
ம் ஆமாடி. முட்டைக்கண்ணி தான். பாத்தியா? ஆ, அப்படி சொல்லிட்டு அவ உங்க மேலையும் கீழையும் பார்த்துட்டு செட் ஆகும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து சொல்றா. ஆம், அவளும் உங்க ஷோல்டரை பிடிச்சி பெஞ்சுக்குள்ள நின்றுட்டு இருக்கீங்க. இருடி ஃபுல்லா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க ஷோல்டரை பிடிச்சி தனியா பெஞ்சில இருந்து தனியா நிக்க வைக்கிறா. இப்போ ஃபுல்லா பாரு, செட் ஆகும்டி. அதான் அவனே சொல்லிட்டால அவன் முட்டைக்கண்ணின்னு. ஆமா ஆமா. அவன் சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கா தானே? ஆமா. அதுவும் இல்லாம ஒரு ரூபுக்கே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா சம்திங் ஏதோ ஒன்று இவள்கிட்ட இருக்குடி. அதான் சொன்னானே முட்டைக்கண்ணின்னு, அது போதாதா? ஆமா முட்டைக்கண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி உங்க கண்ணை பாக்குறாங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு சுத்தமா தெரியல. இதென்ன புதுசா டிராகிங் பண்றாங்களா அப்படி இருக்கு. நீங்க அவளை பார்த்து சீனியர் எனக்கு ப்ளீஸ் என்னை விட்டுறீங்களா? எதுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒன்று விடுறதுக்கு? இல்லை ரேக்கிங் பண்ண தானே வந்திருக்கீங்க. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரேக்கிங் பண்ணாதீங்களே. ஏன் இன்னைக்கு என்ன என்னாச்சு? இல்லை எனக்கு தலை சுற்றுது, கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாக இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே ஓகே புரியுது. ஓகே ஷோல்டரில் கை போட்டு இதுக்கப்புறம் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படிங்கிறா. ஃப்ரெண்ட்ஸா? என் முட்டைக்கண்ணியோட லவ்வர் நீனா, அப்போ நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. லவ்வரா? அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஷோல்டர்ல இருந்து நீங்க கையை எடுத்துறீங்க. என்னாச்சு? முட்டைக்கண்ணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வரா. நீங்க என் பேர் வயன். முட்டைக்கண்ணிலாம் இல்லை, நீங்க ஏன் என்ன அப்படி கூப்பிடுறீங்க? ஆமால பேர் வயன். சரி ஓகே, இதுக்கப்புறம் உன்னை யாரும் ரேக்கிங் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது பண்ணாங்கன்னா என்ன சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவ எதுக்கு வந்து பேசினா என்ன பண்ணா எதுவுமே உங்களுக்கு புரியல. பட் ஓகே ரேக்கிங் பண்ண மாட்டாங்க அப்படி சொன்னா ஓகே தான். அவ உங்களை ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. உங்களுக்கு சத்தியமா ஒன்றுமே புரியல, உங்க ஃப்ரெண்டுக்குமே புரியல. 2 பேரும் சைலண்டாக உட்காந்துட்டீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டே இருக்கு. ஏன் இவங்க வந்து இப்படி பேசினாங்க உங்களுக்கு சத்தியமாக புரியல. இன்டர்வல் கேன்டீனில் இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் பாய்ஸ்லாம் வந்து ஆமாம் என் ஹேர் ஒயன் அப்படி கேட்கும் போதே நீங்கள் மட்டும் தனியாக எழுந்து நிற்கிறீங்க. ஹே நீ தான் ஒயனா? அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த கேர்ள்ஸும் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து நீ சொன்ன அப்பயே வந்து பார்த்துருவீங்களா, அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கடா, அவளுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. தெரியுத இல்லை, அவனுக்கு போய் யாராவது பிடிக்குமான்னு நினைச்சேன். பட் அவனையே ஒரு பொண்ணு அட்ராக்ட் பண்ணியிருக்கா. ஸோ வாயத்திருந்தாலே முட்டைக்கண்ணின்னு சொல்றா. அவனையே மயக்கிட்டானா அப்போ அந்த பொண்ணு யாரு அந்த முட்டைக்கண்ணின்னு பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அவங்க கிட்ட வந்து நீ தான் அந்த முட்டைக்கண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லை நான் ஒன்றும் முட்டைக்கண்ணி இல்லை, என்னால் அப்படி கூப்பிடுறீங்க. ஏண்டா அவளை அப்படி கூப்பிடுற? எனக்கு தெரிஞ்சு அவன் சொன்னா மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எவனே தெரியல, ஏன் கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க அவன் அது சீனியர். அதுவும் கரெக்டு தான். தேவையில்லாம நம்ம தான் முட்டைக்கண்ணின்னு கூப்பிட்டு இருக்கோம். ஆமால, அவனோட லவ்வரை அவன் தானே கூப்பிடணும். யாரோட லவ்வரை யாரு கூப்பிடணும் உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு சத்தியமா புரியல. என் பேர் முட்டைக்கண்ணிலாம் கிடையாது, என் பேர் வயன். சரி சரி, நாங்களாம் ஒய்யனே கூப்பிடுறோம், உன்னை யாரும் ரேக்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம். யாரும் பண்ணக்கூடாது, பண்ண நாங்கள் தான் பண்ணுவோம். அதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பாக்கி இருக்க யாராவது உன்னை பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஒன்றுமே புரியல. சைலண்டாக உட்காந்துக்கிட்டீங்க. என்ன பேசுறானுங்க இவனுங்க, புரியாத மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. வயன் உனக்கு ஒன்று புரியுதா? என்ன புரியுதா? யாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்குடி. திரும்பி அவளை பார்க்குறீங்க. அவங்க சொல்றதுல புரியுதா இல்லையா உனக்கு? யாரோ உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வைத்தியம் மாதிரி பேசாத. எனக்கு தெரிஞ்சு
எல்லாரும் நம்மள கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போக்கும்போது என்னடி வளர்ற புதுசா யாரோ நம்மள டிஃப்ரெண்டா ரேக் பண்றாங்க என்ன ஏன் தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எவனோ நம்மள ரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். முத்துக்கண்ணி சொல்லி ரேக் பண்ணிட்டு இருக்கான். என் கண்ணு அப்படியா இருக்கு. எனக்கு ஏதோ அப்படி தெரியல, பட் லைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். முத்துக்கண்ணி முத்துக்கண்ணி எல்லாரும் என்ன ரேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க அழவே ஆரம்பிச்சிட்டீங்க. சரி சரி அழாதவா புல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவதான் உங்களை கவுண்ட் பண்ணி கிளாஸ்க்கும் கூட்டிட்டு வந்துடுறான். அடிக்கடிக்கு யாராவது ஒருத்தங்க வந்து, ஓ இவதான் முட்டைக்கண்ணியா, அழகாதான் இருக்கா, ஓ பிங்க் சுடிதார் நீ தானே, பார்த்தேன் சொன்ன மாதிரி உங்க கண்ணு முட்டைக்கண்ணி மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நீங்க கிளாஸ்குள்ள இருந்து வெளில வந்தாலும் இவ தாண்டி முட்டைக்கண்ணி, சீனியர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அவதான் இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ அலையா வருது. முட்டைக்கண்ணின்னு சொல்லி உங்களை ரேப் பண்ற மாதிரியும் இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு சத்தியமா புரியல. வீட்டுக்கும் போயிட்டீங்க, தேம்பி அழுவுறீங்க, மிரர் முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. என் கண்ணு பார்க்க முட்டைக்கண்ணி மாதிரியா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி பாக்குறீங்க. கொஞ்சமா முட்டைக்கண்ணி ஆயிட்டு இருக்குமா? இல்லையா, இது வரைக்கும் நம்மளை யாரும் அந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது. ஆனா ஏன் இப்பெல்லாம் அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்க கண்ணாடியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல உங்களுக்கு காலேஜ் கிளம்பவே பிடிக்கல, முட்டைக்கண்ணி ட்ராக் பண்றாங்க. அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. இப்போ போல அவ ரெடி ஆயிட்டு உங்க வீட்டுக்கு வந்து வெயிட் பண்றா. உங்களுக்கு காலேஜ் போகவே பிடிக்கல அப்படின்னா போய் தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நீங்க பஸ் ஸ்டாப் வரீங்க. உங்களை பார்த்து யாரோ குசுன்னு பேசுறாங்க, முட்டைக்கண்ணி அப்படிங்கிற மாதிரி. நீங்க எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் பஸ் வந்துருச்சு. ஸோ நீங்க பஸ்ல ஏறிக்கிட்டீங்க. உட்கார்ல, உங்களுக்கு சீட் இல்ல, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஒரு பர்சன் மட்டும் எழுந்து நின்றுட்டு உட்காந்துக்குங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க முட்டைக்கண்ணி தானே, பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, போய் உட்காந்துக்கோங்க அப்படிங்கிறான். நீங்க அவளை பாக்குறீங்க, ஒரு சீட்டு தான் இருக்கு, உட்காருங்க, நீங்க தான் எனக்கு ஸ்பெஷலே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல நீங்களும் போய் உட்காருங்க. நெக்ஸ்ட் காலேஜ் எப்பவும் போலதான் ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டிலாம் யாரும் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே ஏதாவது சொல்லி ஏதாவது ரேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு நீங்க அவங்களையும் பொறுமையா கிராஸ் பண்ணி வர நில ஒரு சவுண்டு சீனியர் அப்படி சொல்லிட்டு நீங்க திரும்ப லாங்ல இருந்து ஒரு குரல், டி அவளை எதுவும் பண்ணாத, அவ நம்ம சுகாவோட முட்டைக்கண்ணி. ஹோ நீ தானே அது? ஓகே ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படிங்கிறான். சுகாவோட முட்டைக்கண்ணியா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு? என் ஃப்ரெண்டு. டே ஃப்ரெண்டுன்னு சொல்றா, அனுப்பிவிடு, சுகாக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படி சொல்ல சரி 2 பேரும் கிளம்புங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்க அவ கையை பிடிச்சிட்டு, என்னடி இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு யாரும் சுகாவோட முட்டைக்கண்ணின்னு சொன்னாங்க, உனக்கு அது கேட்டுச்சா? இல்லவன் உன்னை பாத்தியா, நம்மள ரேக் பண்ணவே இல்லையா? முட்டைக்கண்ணின்னு சொல்றது ஒரு ரேக்கிங் மாதிரி தான் இருக்கு. அதுவும் யாரும் சுகா அப்படிங்கிற பேரை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு உங்க கிளாஸ்க்குள்ள வர உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. கிளாஸ்க்குள்ள வரும்போது ஒரு மாதிரி பாக்குறாங்க. கேன்டீன் போனா உங்களுக்கு ஃப்ரீயா ஃபுட்லாம் வருது. உங்களை யாரும் ரேக் பண்றதே இல்லை. உங்ககிட்ட யாரும் ப்ரொபோஸ் பண்றதும் கிடையாது. உங்ககிட்ட யாராவது ஜென்ஸ் பேச வந்தாலே தள்ளிப்போ, அவ சுகாவோட முட்டைக்கண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது உங்களுக்கு அப்படியே ரேக் பண்றாங்க. ஒரு கோபம் அப்படி மாற ஆரம்பிச்சிருது. எப்பவும் போல இந்த சீனியர் கேர்ள்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் கொடுத்துட்டு இருக்க, இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னா, அப்புறம் உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்க சொன்னா, ஸ்டொமக் பெயின் சொன்னல புடி டேப்லெட், அப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ் நாங்களே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம்மா, எதையும் வேஸ்ட் பண்றாத அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கண்ணே கலங்கிடுச்சு. ஏன் அழுவுற? ஆனந்த கண்ணீரா? இதெல்லாம் நாங்க உங்களுக்காக செய்யறோன்னு. இல்ல வேற என்ன ஏன் முட்டைக்கண்ணி கூப்பிடுறீங்க? அவங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டே திரும்பி பாக்குறாங்க. என்னெல்லாம் ரேக் பண்றீங்க தானே? சிரிக்கிறாளுங்க. உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது.
எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? டைரக்டா ரேக் பண்ணுங்க. எனக்கு ஏன்னு தெரியல, முட்டுக்கண்ணி சொல்லும் போது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதை விட வேற ஏதாவது நான் செய்யறேன். உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் எழுதி கொடுக்குறேன், ஏதாவது ட்ரா பண்ணணுமா பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா சொல்லுங்க. நீங்க ஏன் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? கேண்டீன்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வாங்கிட்டு வரேன். ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுகிட்ட நீங்க பேச எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி ரேக் பண்றீங்க. ஹே வயன் அப்படி சொல்லிட்டு ஒரு உன் ஷோல்டர்ல கை போட்டு, இது ரேக்கிங் இல்லை. ரேக்கிங் இல்லையா? அப்போ என்ன முட்டைக்கண்ணி, அப்புறம் சுகாவோட முட்டைக்கண்ணின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி சொல்லும் போது ஆமா, உனக்கு அதுக்கான ஆன்சர் தெரியணுமா அப்படின்னு கேட்க நீங்க தலையாட்ட, சரி ஓகே ஒன் செகண்ட் அப்படி சொல்லிட்டு வாட்சை பார்த்துட்டு, இன்னும் ஒரு 10 minutes இருக்கு மேட்ச் முடிய. நீ என்ன பண்ற, நம்ம பிளே கிரவுண்டில் போய் பாரு, உனக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறா. எதுக்கு எதுக்கு பிளே கிரவுண்ட் போகணும்? உனக்கு ஆன்சர் வேணுமா வேணாமா? அப்போ போ. சரி சொல்லிட்டு நீங்க பிளே கிரவுண்ட் நடந்து வரீங்க. வரும்போதெல்லாம் ஓகே சுகாவை பார்க்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து பேசிட்டே போறாங்க. ஸோ நீங்க அதெல்லாத்தையும் கண்டுக்காம பிளே கிரவுண்டுக்குள்ள வர, அங்க ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு இருக்கு. நீங்க உள்ள வரீங்க, எல்லாரும் கோரஸா சுகா 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 அப்படி சொல்லிட்டு சுகாதா வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க இதை கேட்டிருப்பீங்க இல்லையா, சுகாவோட முட்டைக்கண்ணி அப்படிங்கிற மாதிரி. அப்போ சுகா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாங்க புள்ள அப்படிங்கிற மாதிரி நீங்க உள்ள வந்துட்டே இருக்க. எல்லாரும் உங்களை பார்த்துட்டாங்க. ரொம்ப க்ரௌடா இருக்கு, உள்ள வர வழியே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு மட்டும் எல்லாரும் வழி விடுறாங்க. ஏன்னு தெரியல, ஃப்ரண்ட்ல சுகா கண்ணில் படுற மாதிரி உங்களுக்கு 2 சீட்டை விட்டுட்டு உட்காந்துக்குங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல உட்காந்துக்குங்க. சுகா பார்த்தாங்கன்னா எங்களை தான் திட்டுவாங்க. சுகாவா? ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். யார் சுகா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு திருப்பி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுகா செம்மையா விளையாடுறான். எல்லாருமே சுகா சுகா அப்படின்னு க்ரௌடா சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது, இப்போ சுகா சார் உங்களுடைய முட்டைக்கண்ணி வந்திருக்காங்க உங்க மேட்சை பார்க்க அப்படிங்கிற மாதிரி கோரஸா எல்லாரும் கத்துறாங்க. இது சுகாக்கு கேட்டு எல்லாரும் விளையாடிட்டே இருந்தா சுகா மட்டும் க்ரௌடு இருக்க சைடு திரும்பி பார்க்குறான். நீங்க அந்த மேட்சை கவனிச்சிருப்பீங்க. ஸோ சுகா திரும்பி பார்க்கும்போது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்ட்டான். எல்லாரும் விளையாடிட்டு இருக்க, அவன் மட்டும் நின்றுட்டு இருக்கான். நீங்க விளையாட பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஒருத்தன் நின்றுட்டான், அவன் உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க அவனை பார்க்க, அவன் தான் பைக்கு மேல உட்காந்துட்டு இருந்தவன். இப்போ தெரியுது, உங்களை பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைலோட ஒரு கோல் அடிக்கிறான். சுகா டீம் தான் வின்னர், அவ்வளவுதான். இன்னும் கோரஸா சுகா பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. சுகா ரொம்ப கேஷுவலா அவன் ஒரு டவல் எடுத்து அவன் ஃபேஸை தொடச்சிட்டே அவங்க பார்த்த மாதிரி நடந்தவங்க கிட்ட வந்துட்டே இருக்கான். ரொம்ப க்ரௌடா இருந்துட்டு இருக்கோம். எல்லாரும் வரத பார்த்து வழி விடுறாங்க, நகர்ந்து போறாங்க. நீங்க அவனை பார்த்துட்டே இருக்க, அவன் ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட வரான். நீங்க சுகாவே பாக்குறீங்க. செம்ம இருக்கான், கொஞ்சம் லாங் ஹேரு, செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான். உங்ககிட்ட வந்த, ஏய் முட்டைக்கண்ணி சாப்பிட்டியா? அவ வாய்ஸ் அப்படி இருக்கு, செம்ம டீப் சவுண்டு. ஓய் உன்னதான் சாப்பிட்டியா? பசங்க ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா? அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஓய் முட்டைக்கண்ணி. எல்லாரும் உங்களை முட்டைக்கண்ணி கூப்பிடும் போது கடுப்பா இருந்திருக்கும். ரேக் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி அழ வரும், பிடிக்காது, கடுப்பா இருக்கும், கோபம் வரும். பட் சுகா வந்து கூப்பிடும் போது அதுவும் அவ வாய்ஸ்ல செம்மையா இருக்கு. அந்த வாய்ஸ்ல அப்படியே மெல்ட் ஆயிட்டீங்க. முட்டைக்கண்ணி. என்ன சொன்னீங்க? சாப்பிட்டியா? பசங்க ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா? அப்படி சொல்லிட்டு குளிச்சுக்கிறீங்க. எனக்கு அழகா இருந்த, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படி சொல்ல ஒரே கோரஸா ஓ அப்படிங்கிற மாதிரி காலேஜ் அப்படி கத்துது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது.
தலை குனிஞ்சிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அப்படி இருக்க சுகா அது எதுவுமே கண்டுக்காம லைட்டா பெண்ட் பண்ணி அப்பயே பார்க்க வந்திருப்பாண்டி. இம்பார்ட்டன்ட் மேட்சா முடிச்சுட்டு உன்னை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல உங்களுக்கு அது இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி குனிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னமும் தெரியல இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ உங்களை மீட் பண்ணுறதுக்குள்ள அவனுடைய ப்ரெசன்ஸில் உங்களை ஒரு மாதிரி மீட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க கொஞ்சம் கூட யோசிக்கல சுகா. சின்ன பிடிச்சி தூக்குறான். நீங்கள் அவனை பார்க்குற மாதிரி அவன் பார்க்க வைக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்க ஃபோரில் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான். எல்லாம் அப்படியே க்ளோரஸாக அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பட் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் முழிச்சு அவனை பார்க்க அவன் ஃபேஸில் இருந்து கையை எடுத்துட்டு அவன் கையை நீட்டுறான். வா அப்படி சொல்கிறான். ஸோ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கல. உங்களுக்குள்ள கையை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி இருந்திருக்கும். பிகாஸ் நேற்று தான் மீட் பண்ணது. அப்படி இருக்கும்போதும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஆனால் தயங்கிட்டே நின்றுட்டு இருக்க பின்னாடி இருந்து சவுண்டு அக்செப்ட் பண்ண அப்படி நீங்கள் யோசிக்கவே இல்லை. ஸோ கையை எடுத்து அவன் கையில் ஜாயின் பண்ணுறீங்க. இந்த ஒன் ஷாட்டை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாய். கடல் காய்ந்தது